ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 17/5/2017 ஏவலம்பி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. சஷ்டி திதி உத்திராடம் நட்சத்திரம், பின் திருவோணம் நட்சத்திரம். உத்திராடம் காலையில் 7:26 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் திருவோணம் வந்துடும். அமிர்த யோகம் பின் சித்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடகிழக்கு. நாளைக்கு 16 பரிகாரம் பால். இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை சேர்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு விசேஷம், அவர் கும்பிடுறதுனால நம்மளுக்கு விசேஷம். சரவண விரதம்னு சொல்லுவாங்க. திருவோண விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. விரதம் இருந்து வழிபட பெருமாளுடைய அனுகூலம் பூர்ணமாக கிட்டும். அவர் நம்ம ஆகர்ஷித்து, அவர் நம்மை ஆட்சி செய்யும்போது, அது மூலமாக நாம் இயங்கும்போது, அப்போ அவர் போல இயங்கும்போது, அவருடைய வழிகாட்டுதல் இயங்கும்போது நன்மைகள் கூடுதலாகும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. ஆக இன்னைக்கு அந்த நாராயணனை வழிபட, பெருமாளை வழிபட, நினைத்த காரியங்கள் நிறைவேறி பொருளாதார நிலையில் தன்னிறைவு பெறுவோம். பணம் கொடுப்பார் அவர் பெருமாள். அவர் கும்பிட்டிங்கன்னா பணம் கொடுப்பார். செல்வந்தர் ஆகலாம். நீங்கள் பெருமாளை கும்பிட்டிங்கன்னா நல்ல செல்வந்தர் ஆகலாம். விரதம் இருந்து இன்னைக்கு துளசி மாலை கொடுத்து நெய் தீபம் ஏற்றி விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம். காரிய தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் கொடுக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். அந்த தேஜஸ் கொடுப்பார். காக்கும் கடவுள் விஷ்ணு. இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் ரிஷப பகை, சந்திரன் மகர சமம், செவ்வாய் ரிஷபத்தில் சமம், புதன் மேசத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்தி 1ஆம் மாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். நாளுக்குடையவன் ஜாரத்தில், நாளுக்குடையவன் பலம் பெற்று நிற்கக்கூடிய நாள். இடம், வீடு, வாகனம், சுகம், கல்வி, பதவி, தாய்வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா அந்த கிரகத்தை குருவும் பார்க்குது. அந்த வகையில் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மேன்மை கிடைக்கும், நன்மை உண்டாகும், நலன்கள் உண்டாகும், அதனால பலன்கள் உண்டாகும். அசுவனியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கையும், கிருத்திகையில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரனோட வலிமை தான் பரவாயில்லைன்னு திறந்தொரு சொல்லுவேன். குருவோட பார்வை அவருக்கு இருக்கு. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கு. குரு மாற வரைக்கும் பிரச்சனை இல்லை. குரு மாறினா என்ன சார்? குரு 6க்கு போவார், சில தொல்லைகளை கொடுப்பாரு, அப்போ பார்த்துக்கலாம். அதுக்குரிய பரிகாரம் இருக்குது. இருட்டான விளக்கு இருக்குது. ஆனால் இப்போ குருவோடைய அருள் அஷ்டமச்சனையோட பாதிப்பை குறைச்சிட்டு இருக்கு. ஜென்மத்தில் இருக்கிற செவ்வாயும் சூரியனுடைய பிரச்சனைகளை கம்மி பண்ணிட்டு இருக்கு. ஆக இருட்டுக்கு விளக்கு மாதிரி, நோய்க்கு மருந்து மாதிரி நன்மைகளை குரு தான் உங்களுக்கு செஞ்சுட்டு வர்றார். அதனால கிருத்திகையில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. இன்னைக்கு ரோகிணியில் பிறந்தவங்க பெருமாளை கும்பிடுங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனை வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதன் அற்புதமான இடத்தில் இருக்கார். சூரியன் விரயத்துக்கு வந்துட்டார், செவ்வாய் விரயத்துக்கு வந்துட்டார். போன மாதம் நடந்த மாதிரி காரியம் இந்த மாதம் நடக்கிறதுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் போன மாதம் சில விஷயங்களை சாதிச்சிட்டிங்க பூமி வழியில். சொல்கிறதுல எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. சார் நீ இவ்வளோ நாளாக அப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி சில சமயம் கிடைக்கும். ஆனால் அதுக்காக அடுத்தவங்க சொத்தை சொல்கிறதுலாம் கையெழுத்து போடுறாங்கன்னு வாங்கக்கூடாது. பாவம். நமக்கு வர வேண்டியதை வாங்கியிருக்கலாம், தவறில்லை, புண்ணியம். அது கடமை, அது நியாயம், அது நேர்மை.
ஆனால் இன்றைக்கி அதுலேயும் குழப்பம் இருக்கும். இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணாமல் எல்லாருமே சில பேர் இந்த பங்கெல்லாம் பங்கிட்டு நம்ம இதை எடுக்காமல் அதை எடுத்துருக்கலாம், அதை எடுத்துக்காமல் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அந்த பையனை கல்யாணம் பண்ணாமல் இந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இப்படி நினைக்கலாமே. அந்த அம்மா வயிற்றில் பிறக்காமல் வேறு அம்மா வயிற்றில் பிறந்திருக்கலாம், இந்த நாட்டில் பிறக்காமல் வேறு நாட்டில். முடியுமா? எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நடந்ததை சந்தோஷமாக ஏற்றுட்டு போகிற மனப்பக்குவம் இருக்கணும். ஆணாக பிறக்காமல் பெண்ணாக பிறந்திருக்கலாம், அதெல்லாம் அவங்க வீட்டில் பிறந்திருந்தா அப்படி இருந்திருப்போம், இவங்க வீட்டில் பாசிட்டிவாக நினைக்கிறோம். நெகட்டிவாக நிறைய நடக்குது, அது நினச்சி பாருங்களேன். நினைப்புமா? அப்படி நினைக்க மாட்டேன். ஆனால் அந்த குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி போக்குவரத்தில் பேச்சுவார்த்தையில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கணும். நல்ல வழியில் சம்பாரிச்சுட்டு அது சரியான தருணத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிதுன்னா, ஆனால் மோசமான நேரத்தில் டக்குன்னு ஏமாந்துருவோம். ஏமாறக்கூடாது. சந்திராஷ்டமத்திலெல்லாம் ஒரு சொத்து, ஒரு வண்டி வாகனம், வேறு பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பேசுகிறது கூடாது. நம்ம மடக்கிடுவாங்க எதிராளிங்க. அப்புறம் கடைசியில் இப்படி ஏமாந்துட்டுமா, இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டுமா அப்படின்னு நினைப்போம். விட்டுருங்க, கண்டுக்காதீங்க, அப்புறம் பார்ப்போம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி. ஒரு நாள் என்ன போகுது? அப்போ உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஏமாற மாட்டீங்க, உங்களை மற்றவங்க வளைக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக மிருகசீடத்தில் பிறந்தவங்க பைரவரும், திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் சிறப்பு. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு நல்ல இடத்துல சொந்த சாரத்தில் இருக்காரு, குருவோட பார்வையில் இருக்காரு. நினைத்த வேலைகளை நினைத்தபடி செஞ்சு கொடுப்பார். வேகம் எடுக்கும், எல்லா விஷயங்களும் வேகம் எடுக்கும். பலவீனங்கள் அகலும், நோய் நொடிகள் உடம்புலேருந்து விலகருக்கான ஏற்பாடுகள் இருக்கும். உடம்புல ஒருத்தருக்கு ஒரு கட்டி இருக்குன்னா நல்ல நேரத்தில் அந்த கட்டியை எடுத்துருவாங்க. நோய் அதோட போயிடுதுன்னு அர்த்தம். நல்ல நேரத்தில் அது அதை சுத்தமாக நீக்கிடும். அடடா, இது இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனைங்க இன்றைக்கி பார்த்தீங்களே, பரவாயில்ல, நல்ல நேரம் அதை கூப்பிட்டு போய் காட்ட வைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வழியில் போயிட்டுருப்பீங்க, அந்த வழியில் உங்களுக்கு இடம் இருந்திருக்கு, பார்க்காமே இருந்திருப்பீங்க, இன்றைக்கி பார்ப்பீங்க. ஒருத்தவங்க ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதில் போய் இன்னுங்க எங்கள் இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படி. ஆமாம், அது எங்கள் இடம் இல்லைங்க, அளந்து பாருங்கன்னா அது மாறி இருக்கும். அடடா, முதல் பார்க்காம இருந்திருந்தால் நம்ம இடம் வேற ஒருத்தர் கட்டிடம் கட்டிட்டு போயிடுவானே. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய, நிவர்த்தி ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். சரி, நான் சொன்னதுக்காக நீங்கள் போய் இடம் வச்சுருக்கிறவங்கெல்லாம் போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடுங்க, நல்லது. ஏன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு டைமாவது போய் பார்க்கணும். சில பேர், சார் ஒரு 10 வருஷம் இருக்குது, அந்த ஊரில் உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கேன் சார், போய் பார்க்கவே இல்லைம்பாங்க. அப்புறம் போய் பார்த்து இருக்கோ இல்லையான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இடம் வாங்குறது ரொம்ப கஷ்டம், சம்பாதிக்கிறது, அதை பார்க்கணுங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்குவீங்கன்னு சொல்கிறேன். பட்டாமாறுதல் பண்ணாமல் இருந்தால் பண்ணி வச்சுக்கணும். கரையம் பண்ணுறது நிச்சயம் பண்ணுற மாதிரி, பட்டாமாறுதல் கல்யாணம் பண்ணுற மாதிரி. புனர்பூசத்தில் பிறந்தவங்க பைரவரையும், பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சூரியன் பகை பெற்று செஞ்சிருக்கிறது கொஞ்சம் சோர்வை கொடுக்கும், உடல் அசதி கொடுக்கும், காரியங்களை கொஞ்சம் வேகமின்றி தாமதப்படுத்தக்கூட பார்க்கு. ஆனால் குருவுடைய அருள் இதையெல்லாம் தகர்த்தெறிந்து வேலைகளை செய்யும். தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லும். உடல் அசதி சோர்வுகள் விலகும். இந்த குருவோட அருளால் ஒரு கிரகம் பலவீனத்தை ஏற்படுத்துது, இன்னொரு கிரகம் அதை சரி பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு கிரகம் நெருப்பு பற்ற வைக்குது, இன்னொரு கிரகம் அதுக்கு தண்ணி ஊற்றி அணைக்குதுங்கிற மாதிரி ரெண்டும் நடக்கும். ஆனால் 2வது நடக்கிறது உங்களுக்கு சாதகமாயிடும். மகத்தில் பிறந்தவங்க பைரவரையும், பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்தரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரியும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். புதனோட போக்கு அஷ்டமம். கொஞ்சம் செயல் சிரமங்கள் இருக்குது, மன உளைச்சல்கள் இருக்குது. எவ்வளோதான் 100% நல்லவங்களாக இருந்தாலும் 10 பேர் நம்மளை மோசம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 10 பேர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்க மாட்டீங்க.
அதனால் அந்த 10 பேர் உங்களை மோசம் தான் சொல்லுவாங்க. அதுக்காக நாம் நம்மளிருந்து மாறக்கூடாது. அப்படி சில பேர் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இருக்குது. நீங்கள் அப்படியே இருங்க, மாற வேண்டாம். இன்றைக்கி சில பாடங்களை கற்றுக்குவீங்க, புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், சித்திரையில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. அடுத்தது துலாராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள், நல்ல விஷயங்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நாள். இடம், வீடு, வாகனம், சுகம், கல்வி, அரசு வழி விஷயங்கள் ஆதாயம். தனியார் வேலையில் இருந்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கிறது, பதவியில் முன்னேற்றம், உயர் பதவி, சம்பள உயர்வு, விழா எடுத்து நடத்துறது, விருதுகள் பெறதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் திரைப்படத்துறையாக இருந்தால் முக்கிய படத்துக்கெல்லாம் பூஜை போடுறதுக்கான ஏற்பாடு இருக்கும், அந்த வேலைகள் இருப்பீங்க. சுப நிகழ்வுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. சித்திரையில் பிறந்தவங்க பைரவரையும், சுவாதியில் பிறந்தவங்க சரஸ்வதியையும், விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் இணையோட கொஞ்சம் ஒத்துப்போகாத மனநிலை, கூட்டாளியோட கொஞ்சம் சில சங்கடங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுத்தும். பொறுத்து போகணும், விட்டு கொடுத்து போகணும், காலத்தை கடத்தணும். முக்கியமாக சில விஷயங்களில் காலத்தை கடத்தினா சரியாகும். என்ன சார் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, காலத்தை கடத்தினா சரியாகும். நாட்களை எண்ணிட்டு வாங்க. அது ஒரு வகையான பரிகாரம். எத்தனையோ பரிகாரம் பண்ணாலும் சிலது சரியாகாது. நீங்கள் நைட் ஆயிடுச்சு, உங்களோட அந்த நேரத்தை நீங்கள் கடத்தணும், விடிய வரைக்கும். அது கொஞ்சம் கடினமாக இருக்குது சில சமயம். அதனால தான் தூங்கி கழிக்கணும். அப்போ அது போன்ற ஒரு சூழல்கள் உங்களுக்கு சில சமயம் உருவாகும். அதுக்கு இறை வழிபாடு அது சரியாகும். விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும், கேட்டையில் பிறந்தவங்க ஐயப்பனையும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குருவோட சஞ்சாரம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. தொழில் 10ல் குரு, பதவி கொஞ்சம் ஆட்டம் காணும். ஒரு பதவியில் இருந்தால் விட்டுட்டு வந்துடலான்னு தோணும். சில பேருக்கு வேலை அமையாது, இல்லை சில அமைஞ்ச வேலை வேற ஒரு காரியத்துக்காக, சரி மேற்படிப்புக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுருப்பீங்க. இப்படி சில குழப்பங்கள் இருக்குது. ஒரு திருப்தி இருக்காது. சரி ஒன்று 4-5 மாதத்துக்கு சும்மா இருக்கலாம் அல்லது படிக்கலாங்கிற எண்ணம் வரும். படித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு தோணும். எல்லா காலத்துலேயும் சொந்த தொழில் சரியாக வராது. ஏன்னா நிறைய பசங்க நிறைய குடும்பத்தில் சொந்த தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட நகைகளை எல்லாம் வாங்கி அடமானம் வச்சு அல்லது விற்று, சொத்துக்களை விற்று கடைசியில் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சுயதொழில் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம்னு நினச்சிக்க வேண்டாங்க. முதலாளி சீட்டு ஹாட் சீட். எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. அனுபவம் பெறணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நாளைக்காவது வேலைக்கு போகணும், சுருக்கமாக செலவு பண்ணணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களை மதிக்கணும், பெற்றோர் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதை தொலைக்கக்கூடாது, இப்படி போய்க்கணும். அது இந்த சமயம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அவன் பணக்கார பசங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா நீங்களும் பண்ண முடியுமா? இந்த சமுதாயத்தில் 10% பேர் தாராளமாக பணக்கவலை இல்லாமல் இருக்காங்க. அதனால் மனக்கவலை இல்லாமல் இருக்காங்க. 90% பேர் பணக்கவலையால் மனக்கவலையில் இருக்காங்க. என்ன பண்ணுங்க முடியும்? நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற ஒரு 3 பேர்த்தை துன்புறுத்தி ஒருத்தர் வாழ்ந்து அது நீங்களும் வாழ முடியாமல் போகக்கூடாது. மனம் போன போக்கில் போகிறாங்க. இன்றைக்கி படித்த பசங்கள்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கினா பத்தாது. குடும்ப வாழ்க்கையில் நல்ல மதிப்பெண் பெறணும், மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு பெறணும். அதுதான் சிறப்பு. அப்படி ஒரு சூழலை நீங்கள் இந்த சமயம் கடக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அதில் எல்லா குழந்தைகளும் அப்படி சொல்லலை. சில குழந்தைகள் அப்படி நடந்துக்கிறாங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்.
அப்படிப்பட்ட சூழலுக்கு இன்னைக்கு உங்களை தயார்படுத்திக்குவீங்க. மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூராடத்தில் பிறந்தவங்க பைரவரையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. ஏற்றமான ஒரு சந்தர்ப்பத்துக்கான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. சனி வக்கரமாக போது, குரு வக்கர நிவர்த்தி. வரும் அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகரிக்கிறதுக்கான சூழல் உருவாயிடுச்சு. வண்டி நின்றிருந்த வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரும்ப. பலன்கள் 8 குடையவன் 5 இருக்கும்போது கெடுபலன்கள் குறைஞ்சு காணப்படும். புதன் 4ஆம் இடத்திலிருந்து இடம், வீடு, வாகன சம்பந்தப்பட்ட வகையில் முன்னேற்றம், தொழில் வகையில் நன்மைகளை கொடுப்பான். உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பெருமாளையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு இன்னைக்கும் சந்திரனுடைய போக்கு கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கு. அந்த செலவுகளை கட்டுப்படுத்த சிக்கன அவசியம். மனம் விரும்ப அங்கே போகலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு விரும்பும். மனம் விரும்பி இதை பண்ணக்கூடாது. இருக்கிற அளவுக்கு போகிறதுக்கான சூழலை உருவாக்கணும். இன்னைக்கு அந்த செலவுங்களை அப்படித்தான் கட்டுப்படுத்த முடியும். அப்போ 100 ரூபா தான் நினைப்போம், 1000 தான் நினைப்போம், 10,000 தான் நினைப்போம், 1 லட்சம் தான் நினைப்போம். அப்படியே அது போயிட்டே இருந்துச்சுன்னா அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆக இன்னைக்கு சிக்கனம் இக்கணம் அவசியம்னு சொல்லக்கூடிய நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், பூரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி குரு. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஏற்றமான சூழல்களை உருவாக்குறதுக்கான நிலைகளை ஏற்படுத்தும். கடந்த கால பலவீனங்களிலிருந்து விடுபட்டு முன்னேற்றங்கள் அடைவீங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். வங்கியில் வச்சுட்டு இருக்கிற அங்கிகள்லாம் மீட்கப்படும். நகையெல்லாம் பேங்க்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு அவங்க வீட்டுக்காரன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அடமானம் வச்சிருந்த நிலம் அல்லது வாகனம் மீட்கப்படும். வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. புதிய வாழ்க்கை அமைஞ்சதில் மகிழ்ச்சி இருக்கும். பழைய கசப்புகள் அதனால் மறையும். நல்ல மகிழ்ச்சியான தருணம் பலவீனங்களை மறைச்சிடும். இந்த இருட்டை சூரிய வெளிச்சம் போக்குற மாதிரி. அப்படி ஒரு அற்புதமான நாள். குழந்தைகளை பற்றிய ஒரு ஆனந்தமான மனநிலை இருக்கு. அம்மனை வழிபடுங்க. புரட்டாதியில் பிறந்தவங்க, உத்திரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளை வழிபடுங்க. ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடுங்க. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.